ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணி பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது வந்து தூசு இந்த கொட்டை இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ பழத்துக்கு நல்லா ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி போட்டால் போதும். இது நாட்டு தக்காளி தான், இதுலேயே புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு பொரிஞ்சு வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலந்து கொடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பெருங்காயம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள்லாம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா இடமும் போய் சேரும். நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லாட்டி அது கொதிக்கும்போது மேலெல்லாம் தெறிக்கும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இடையில எடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வந்தோடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இதில் மேலே இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நல்லா கெட்டியமாக வரும். அந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம வெந்தய பொடி சேர்த்தோன்னே லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா திக்காகணும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி. இது வந்து நம்ம சாதத்துலேயும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.